அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GST configuration in different levels. ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம 4 levels வந்து பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன levels அப்படின்னா GST rates at company level. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா GST rates at stock group level. Then GST rates at stock item level. Then GST rate at ledger level. ஸோ இந்த 4 levels வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் GST rate at company level அப்படின்ற configuration பத்தி நம்ம Tally Primeல பார்ப்போம். ஸோ இப்போ எங்க Tally Primeல வந்து பாத்தீங்க அப்படின்னா Santal Informatics அப்படின்ற கம்பெனி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பெனில எனக்கு தேவையான சில லெட்ஜர்ஸ் அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம்ஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா GST configuration in different levels பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா GST வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்க Alt K அப்படின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கம்பெனி. ஸோ இதுல வந்து ஃபீச்சர்ஸ் F11 ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இங்க வந்து நான் எஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு செட்டிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதனால நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ இங்க GST டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் ரெகுலர். ஸோ அதே மாதிரி அப்ளிகபிள் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். GST ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி லெவல் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்பெனி லெவலுக்கு வந்து நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான் 5% அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இது எந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா செட் ஆல்டர் GST ரேட் டீடைல்ஸ். இந்த ரேட் டீடைல்ஸ்ல தான் வந்து நம்ம என்ன ரேட் யூஸ் பண்றோம் நம்மளோட ஸ்டாக் ஐட்டமுக்கு என்ன ரேட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நான் நோல இருக்கு, நான் இங்க வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா GST டீடைல்ஸ் ஃபார் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் கேக்குது. ஸோ இதுதான் வந்து GST டீடைல்ஸ் ஃபார் கம்பெனி லெவல் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த கம்பெனி லெவல் எதுக்காக நம்ம இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம கம்பெனில நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்டாக் எல்லாத்துக்குமே சேம் ரேட் ஆஃப் GST தான் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து GST ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா 5% ரேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இங்க டாக்ஸ் டீடைல்ஸ்ல வந்து நான் இந்த இடத்துல taxable அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அடுத்த இன்டிகிரேட்டட் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5% அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ அப்ப வந்து இன்டிகிரேட்டட் டாக்ஸ் வந்து நான் 5% கொடுத்தேன் அப்படின்னா CGST 2.5 ஆகும், SGST வந்து 2.5 ஆகும், எனக்கு ஸ்பிளிட் ஆயிடும். சோ இப்போ இங்க வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி இந்த GST டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீனே நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனை நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி லெவல் வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம போடலாம். ஸோ இப்போ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர்ஸ் செலக்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் போட போறோம். ஸோ டேட் வந்து 1 ஏப்ரல்ல இருக்கு. ஸோ நான் 1 ஏப்ரல் வந்து அங்க அப்ளிகபிள் கொடுத்திருந்ததுனால 1 ஏப்ரல்ல இருந்து என்னால GST போட்டுக்க முடியும். ஸோ அதனால நான் 1 ஏப்ரலே வச்சுக்கிறேன். இங்க சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்ட்டி அக்கௌண்ட் நேம். ஸோ பார்ட்டி அக்கௌண்ட் நேம்ல நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தேவையான கிரெடிட்டாஸ் அதே மாதிரி GSTக்கு தேவையான லெஜர்ஸ் இது எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்க மேல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஆல்டர் C அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கிரெடிட்டாஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர்ல நான் பர்ச்சேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நேம் ஆஃப் த ஐட்டம்ல நான் ரைஸ் அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். சோ நான் ரைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 10 நம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். 500 ஈச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். இந்த ரைஸ் அப்படின்ற ஸ்டாக் வந்து 5% GST கம்பெனி லெவல்ல வந்து நான் 5% ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல CGST அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ CGST வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 125 அப்படின்றது கால்குலேட் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி SGST அப்படின்றதும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் 125. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி லெவல்ல 5% ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்ப CGST வந்து 2.5% ஆகும், SGST வந்து 2.5% ஆகும் நமக்கு கால்குலேட் ஆயிருக்கும். சோ நம்மளோட கால்குலேஷன் கரெக்டா நம்ம வெரிஃபை பண்ணணும்னா இங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் N. சோ நான் கண்ட்ரோல் N கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே எனக்கு கால்குலேட்டர் வந்து எனக்கு இங்க ஓபன் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம ஓவராலா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000. சோ 5000 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ இந்த 5000ல இன்டு
2.5% அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாருங்க 125 அப்படின்றது எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ வந்து 2.5% வந்து சிஜிஎஸ்டி ஆகும், 2.5% வந்து எஸ்ஜிஎஸ்டி ஆகும் நமக்கு இங்க கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்பெனி லெவல். ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் வவுச்சரை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் அட் ஸ்டாக் குரூப் லெவல். இந்த ஸ்டாக் குரூப் லெவல் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க வந்து நம்ம டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டாக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு குரூப்புக்கும் ஒரு ரேட் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டாக் குரூப்ல போயிட்டு அதுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத நம்ம டேலி பிரைம்ல பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஆல்டர் குள்ள போய்க்கலாம். சோ இல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா குரூப் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட் குள்ள போயிட்டே நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அதனால கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நான் போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து ஸ்டாக் குரூப்ஸ், ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல ஸ்டாக் குரூப் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, ஸ்டேஷனரின்னு ஒரு குரூப் இருக்கு. ஸோ 2 குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் ஒரு குரூப் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நீங்க ஒரு குரூப்புக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் ஸ்டேஷனரி அப்படின்ற குரூப்பை நான் செலக்ட் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் ஆல்டரேஷன் அப்படின்ற ஸ்கிரீன்ல இருக்கு. ஸோ நேம்ல வந்து ஸ்டேஷனரி. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து நோல இருக்கு, நான் ஒய் பிரஸ் பண்ணி எஸ் மாத்திக்கிறேன். இப்போ இங்க வந்து பாருங்க ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ஃபார் ஸ்டாக் குரூப். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் லெவல் அப்படின்னு சொல்றோம். சோ நான் இங்க வந்து என்டர் கொடுக்குறேன். இங்க வந்து நம்ம குரூப் லெவல் வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சோ டாக்ஸபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல நான் டாக்ஸபிள் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இங்க இன்டிகிரேட்டட் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12% அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ நான் என்டர் கொடுக்குறேன். அப்போ சிஜிஎஸ்டி வந்து 6% ஆகும், எஸ்ஜிஎஸ்டி வந்து 6% ஆகும் நமக்கு கால்குலேட் ஆக போகுது. சோ நான் என்டர் கொடுக்குறேன். சோ அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாக் குரூப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரேட் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. சோ இப்போ அகைன் நம்ம இன்னொரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடலாம். சோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர் செலக்ட் பண்றேன். வவுச்சர்ஸ்ல பர்ச்சேஸ் வவுச்சர். சோ இப்போ இங்க வந்து நான் 002 அப்படின்றது இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல இங்க ஸ்பைடர் புக்ஸ் அப்படின்ற கிரெடிட்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர்ல நான் பர்ச்சேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நேம் ஆஃப் ஐட்டம்ல வந்து நோட். சோ நோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி அப்படின்ற குரூப்புக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஸ்டேஷனரி அப்படின்றதுனால நான் ஸ்டேஷனரிக்காக ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நோட் அப்படின்றது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 100 நோட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ 50 rupees ஈச். ஸோ 5000 rupees நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கலாம். ஸோ சிஜிஎஸ்டி, ஸோ அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி 6% ஆகும், எஸ்ஜிஎஸ்டி 6% ஆகும் நமக்கு கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ வேணும்னா நம்ம கால்குலேட்டர்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஓவராலா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000. ஸோ நான் 5000 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். 5000 இன்டூ 6% கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து கீழே பாத்தீங்கன்னா 5000 இன்டூ 6% அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 300 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நான் ஸ்டாக் குரூப்ல, ஸோ ஸ்டாக் குரூப் லெவல்ல வந்து நான் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல நான் வந்து ஸ்டேஷனரி அப்படின்ற குரூப்புக்கான ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12% அப்படின்னு கொடுத்தேன். ஸோ 12% அப்படின்றதுனால சிஜிஎஸ்டி 6 ஆகும், எஸ்ஜிஎஸ்டி 6 ஆகும் எனக்கு இங்க கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வவுச்சர் நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். அடுத்ததா ஜிஎஸ்டி ரேட்ஸ் அட் ஸ்டாக் ஐட்டம் லெவல். சோ ஸ்டாக் ஐட்டம் லெவல் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல நான் ஸ்டாக் ஐட்டம்ஸும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ அதனால அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். சோ நான் ஆல்டர் குள்ள போறேன். இங்க வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். இதுல வந்து மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம்க்கு நான் குரூப் வந்து செலக்ட் பண்ணல. சோ இப்போ குரூப் வந்து இங்க பிரைமரி தான் கொடுத்திருக்கேன். நான் அதுக்கு வந்து எந்த ஒரு குரூப்பும் கிரியேட் பண்ணல. சோ அதே மாதிரி கேட்டகரியும் கொடுக்கல. யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல
GST applicable அப்படின்றத கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி set alter GST details அப்படின்ற ஆப்ஷன் இங்கேயும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் லெவல் அதுக்கான GST ரேட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து நோல இருக்கு. நான் y பிரஸ் பண்ணி எஸ் மாத்திக்கிறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் டீடைல்ஸ்ல டாக்ஸபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல நான் டாக்ஸபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து மானிட்டர் அப்படின்றதுனால எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து இன்டிகிரேட்டட் டாக்ஸ் வந்து 18% அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ 18% நான் கொடுத்ததுனால CGST சென்ட்ரல் டாக்ஸ் வந்து எனக்கு 9% ஆகும், ஸ்டேட் டாக்ஸ் வந்து எனக்கு 9% ஆகும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. சோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக் ஐட்டம் ஆல்டரேஷன் ஸ்கிரீனையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போடலாம். சோ நான் வந்து கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர் செலக்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர் 3 பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல வந்து நான் ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்ற சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் லெட்ஜர்ல பர்ச்சேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம்க்கு தான் நம்ம வந்து GST வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு அப்படின்னா 18% அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்து நான் ஒரு 100 மானிட்டர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். சோ ரேட் வந்து 5000 ஈச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ ஓவரால் 5 lakh அமௌண்ட் வந்திருக்கு. சோ இப்போ இங்க வந்து நான் CGST அப்படின்றத செலக்ட் பண்றேன் 45,000. சோ அதே மாதிரி SGST 45,000. சோ இப்போ இங்க வந்து நான் மானிட்டர் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம்க்கு வந்து நான் 18% கொடுத்ததுனால CGST வந்து எனக்கு 9% ஆகும், SGST 9% ஆகும் கால்குலேட் ஆயிருக்கும். சோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து 5 lakh. சோ 5 lakh அப்படின்றத கொடுக்குறேன். 5 lakh into 9%. சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே 5 lakh into 9% அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். என்டர் கொடுக்குறேன். சோ எனக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 45,000. சோ எனக்கு வந்து GST வந்து கரெக்டா கால்குலேட் ஆயிருக்கு. 9% தான் கால்குலேட் ஆயிருக்கு. சோ இந்த வவுச்சரை நான் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுக்குறேன். ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GST rates at ledger level நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப லெட்ஜர்ல வந்து GST ரேட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இது Tally பிரைம்ல எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல நான் இங்க வந்து கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறேன். சோ கிரியேட்ல போயிட்டு நம்ம லெட்ஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ நான் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் அப்படின்ற லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். பட் ஆனா இப்போ இந்த இடத்துல நம்ம லெட்ஜர்ல வந்து GST ரேட் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால நான் இங்க இன்னொரு லெட்ஜர் கிரியேட் பண்ண போறேன். சோ அதனால பர்ச்சேஸ் at 28% அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ல பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படின்றதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல இங்க GST applicable அப்படின்றது நம்ம லெட்ஜர்லயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட் ஆல்டர் GST டீடைல்ஸ் இந்த இடத்துல நோல இருக்கு. நான் y பிரஸ் பண்ணி எஸ்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா GST டீடைல்ஸ் ஃபார் லெட்ஜர். சோ இதுதான் வந்து லெட்ஜர் லெவல். சோ இப்போ இந்த இடத்துல நான் இங்க வந்து டாக்ஸபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல டாக்ஸபிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி இன்டிகிரேட்டட் டாக்ஸ் வந்து 28% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ அப்போ வந்து சென்ட்ரல் டாக்ஸ் வந்து 14% ஆகும், ஸ்டேட் டாக்ஸ் வந்து 14% ஆகும் எனக்கு ஸ்பிளிட் ஆகி இருக்கும். சோ நான் இங்க வந்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அக்செப்ட் கொடுத்து இந்த லெட்ஜர் ஸ்கிரீனையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ ஃபைனலா ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போடலாம். சோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். சோ பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல சதீஷ் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரெடிட்டாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர்ல சோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பர்ச்சேஸ் அப்படின்ற லெட்ஜர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அதை நான் எடுத்திருந்தேன். இப்போ இங்க வந்து நம்ம லெட்ஜர்ல வந்து நம்ம GST ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சோ அது மூலியமா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால சோ இங்க வந்து பர்ச்சேஸ் அட் 28% அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த லெட்ஜர்ல வந்து நம்ம அதுக்கான GST ரேட் 28% அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து நான் இந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ல வந்து நான் இங்க கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஸ்டாக் ஐட்டம் எடுத்திருக்கேன். சோ கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நான் 20 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன். சோ ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65 rupees அப்படின்னு கொடுக்குறேன். சோ ஓவராலா வந்து 1300 rupees வந்திருக்கு. சோ இப்போ இங்க வந்து நான் GST கொடுக்குறேன். சோ CGST அப்படின்றத கொடுக்குறேன் 182. சோ அதே மாதிரி SGST 182. சோ இப்போ இங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ இப்போ இங்க கால்குலேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் ஓபன் பண்ணிருக்கேன். இது வந்து ஓவராலா நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து 1300. சோ அப்ப 1300 அப்படின்றத கொடுத்துக்கிறேன் இன்டு 14%.
சோ இந்த லெட்ஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 28% அப்படின்றது வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக்குக்கு வந்து 28% கொடுத்ததுனால இங்க வந்து சிஜிஎஸ்டி 14% ஆகும், எஸ்ஜிஎஸ்டி வந்து 14% ஆகும் நமக்கு இங்க கால்குலேட் ஆயிருக்கும். சோ அதனால 1300 அப்படின்றது நம்ம ஓவராலா பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ. சோ இன்டூ 14% அப்படின்றத நான் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 182 அப்படின்றது வந்திருக்கு. சோ 182 தான் இங்க வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் கால்குலேட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜிஎஸ்டி ரேட் வந்து லெட்ஜர் லெவல்ல வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த வவுச்சர் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் இன் டிஃபரெண்ட் லெவல். சோ அப்ப ஜிஎஸ்டி வந்து நம்ம டிஃபரெண்ட் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி லெவல் பத்தி பார்த்தோம், தென் ஸ்டாக் குரூப் லெவலும் பார்த்தோம், ஸ்டாக் ஐட்டம் லெவல், தென் லெட்ஜர் லெவல், 4 லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு லெவல்லயும் வந்து நான் டிஃபரெண்டா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு லெவலுக்கும் நான் வேற ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் போட்டு காமிச்சேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒருக்கும் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம டிஃபரெண்ட் லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம்.